பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கு மீண்டும் மலை பிரசங்கம் தான் கேட்க போகிறோம். 1வது பிரசங்கத்தில் கேட்டு வருகிறோம். இன்றைக்கும் நம்ம மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் பேசும் என்று ஒப்பு கொடுத்து நாம் சோதனை பண்ணுவோம். சோதரன் எல்லா ஆண்டவரே, இன்றைக்கும் மீண்டும் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு எப்படியாகிலும் நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க பாத்திரவான்களாக எண்ணப்பட நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் பரலோக ராஜ்யத்துடைய சத்தியங்களை தான் நம்மோடு பேசுகிற. நம்மளோட நோக்கம் அதுதான் இருக்கணும். நம்முடைய சில சொல்லுவாங்க பழமொழி, ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் என்ன செய்யணுமா கண்ணாக இருக்கணும்னா நம்முடைய கவனம் முழுவதும் பரலோக ராஜ்யம். அந்த எண்ணங்கள் தான் இரவும் பகலும் அந்த சிந்தனை உள்ளவளாக இருக்கவே. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேக சத்தியங்களை பேசுகிறார். மீண்டும் அதே பரலோக ராஜ்ய சத்தியத்தை பேசுகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டுங்கிறார். அப்படி இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்காக போய் ஒரு விசேஷித்த ஸ்தலத்தை உடலே சுழலேலுயா கண்ணை நான் கட்ட போகிறேங்கிறார். பிதாவின் வீட்டில் எவ்வளோ வாசஸ்தலம் இருக்குன்னு நமக்கு என்றைக்கு தெரியாது. ஆனால் அநேக வாசஸ்தலம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கும் மனவாட்டிகளுக்கும் ஒரு விசேஷித்த, அதை காட்டிலும் 2000 வருஷமாக கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை நம்முடைய தேவன் கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய விருப்பம் அப்படி என்னன்னா, ஆண்டுடைய வாஞ்சை எப்படின்னா, பொதுவாகவே ஆண்டுடைய சித்தம் ஒருவனாக கெட்டு போக சித்தம் இல்லைங்கிற. ஆனால் சிலர் தங்களுடைய தேவனுடைய ஆலோசனை கேட்காம நியாயசாஸ்திரிகள் அந்த ஞானஸ்நான சத்தியத்தை தேவனுடைய ஆலோசனைகளை கேட்காம தங்களுக்கு தங்களே என்ன செஞ்சாங்களே கேடு உண்டாக்கி கொண்டார்கள் போல தேவன் அநேக சத்தியத்தை பேசுகிறாரு. ஒருவனாக கெட்டு போகக்கூடாது என்பதற்காக சிலர் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களை தாங்க கெடுத்து கொள்கிற கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதில் தேவ ஆலோசனை கீழ்ப்படிந்து ஒரு கூட்டம் தேவனை சார்ந்து அந்த பரலோக தரிசனத்தோடு வாழ்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு பின்பு ஆண்டுடைய மன விருப்பம் என்ன அப்படின்னா, அவருக்கு என்ன மன விருப்பம்? தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, அது சாதாரண சபையில் சுயரத்தத்தினால் சம்பாதித்த, சுயரத்தத்தினால் மீட்டு கொண்ட அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த சபை எப்படியும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விட வேண்டும், நான் இருக்கிற இடத்துல அவர்கள் வர வேண்டும் என்பது அவர் அதிகமான வாஞ்சியோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அதை குறித்து பேசிகிட்டே இருக்கிறார். நல்ல ஒரு சபையினுடைய மெய்ப்பினுடைய ஊழியனுடைய நல்ல ஊழியக்காரனுடைய பாரம் எப்படி இருக்குன்னா, சபையில் வருகிற அத்தனை பேரும் எப்படி தான் இருக்கணும், பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்கிற அந்த பாரத்தோடு தான் அவர்கள் சத்தியத்தை பேசுவாங்க. சிலர் ஏனதானன்னு இருப்பாங்க, எப்படியோ சில வருஷங்கள் ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு இருப்பாங்க, சத்தியத்தை பேச மாட்டாங்க. ஆனால் உண்மையுள்ள ஊழியருக்கு என்ன வாஞ்சேன்னா, வருகிற அத்தனை பேர் எப்படியும் பரலோக ராஜ்யம் போக விட வேண்டும். அல்லேலூயா. அதனால் தேவன் தருகிற வார்த்தைகள் அவளை பேசுகிறத நம்ம கேட்க முடியும். சில ஆவிக்குரிய பெற்றோர்களை நம்ம பார்க்குறோம். எல்லாரையும் நாம் பார்க்க முடியாது. சில ஆவிக்குரிய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நாங்கள் எப்படியாகிலும் பரலோக ராஜ்யம் போவதைப் போல எங்களுடைய பிள்ளைகளும் என்ன செய்யணும், அவர்கள் பரலோக ராஜ்ய சத்தியங்களை அறிந்து அவர்கள் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்கிற
ஆவலும் ஏக்கமும் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பெற்றோர் இருக்கிறார். இப்போ நோவாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தாரை சேர்ந்த 8 பேரும் அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. இப்படி நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த சிந்தனை எப்படியோ போகிறாங்க வராங்க அப்படின்ட்டு குடும்பத்தை குறித்து பாரம் இல்லாமல், பிள்ளைகளை குறித்து பாரம் இல்லாமல் அப்படி இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தேவன் ஆசைப்பட்டாலும், ஊழியர் ஆசைப்பட்டாலும், பெற்றோர்கள் ஆசைப்பட்டாலும் நமக்குள்ளே அந்த வாஞ்சை இருக்கணும். நான் எப்படி ஆகிலும் பரலோக ராஜ்யம் போகணும். அல்லேலூயா. நான் எப்படி, என் குடும்பம் எப்படி ஆகிலும், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சத்தியத்தில் ஜீவித்து எப்படி ஆகிலும் நாங்கள் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்குது. சில ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள் அவங்க பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் உலக வாழ்க்கை இருக்காது, உலகத்தை வெறுக்கிறவளாக இருப்பாங்க. போக போக என்ன செய்வாங்கன்னா ஆவிக்குரிய ஜீவிதத்தை உலகத்தை நோக்கி பார்ப்பாங்க. உலகத்தை நோக்கி பார்த்து அந்த மாயையை பின்பற்றி அதனால் இழக்கப்பட்டு, அதனால் வஞ்சிக்கப்பட்டு, தேவனை மறைந்து சத்தியத்தை மறைந்து எதற்காக அழைக்கப்பட்டேனோ என்பதை உணராமல் அப்படியே பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையை அவர்களே உருவாக்கி கொள்வதை நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய கவனம் எல்லாம் சரியாக இருக்கு. எதற்காக தேவன் நம்மை அழைத்தார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக இந்த சபையில் வைத்து இதுவரையும் அந்த சத்தியத்துக்குள்ளாக நடத்துகிறார் என்கிற உணர்வு சிந்தை அறிந்து உலக மாயை பிரசங்க எழுதிட்டார். வானத்து கீழே பூமி முழு எல்லாமே மாயன்ட்டார். ஆகவே அந்த மாயமானதை பின்பற்றாமல், உலகத்தினுடைய காரியத்தை பின்பற்றி போகாமல், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டம் அடையாமல், எப்போது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு எப்போதும் அந்த பரலோக சிந்தனை உள்ளவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டிங்கன்னா பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கக்கூடாதபடி நமக்கு தடை செய்வது என்ன, எதெல்லாம் நமக்கு தடை செய்கிறது ஒவ்வொன்றா நம்மோடு பேசிகிட்டே இருக்கிறார். ஏணி படிகளை போல படிக்கட்டுக்கு போல பேசுகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு எதெல்லாம் நம்ம தகுதிப்படுத்தும் அந்த சத்தியம் தான் பேசிகிட்டே வர்றார். அதில் ஒரு சத்தியம்தான் இன்றைக்கி கேட்கக்கூடிய சத்தியம். வேத பாரகரன் பரிசெயன் என்னுடைய நீதியை பார்க்கலாம், உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் என்ன செய்ய முடியாதா, பிரவேசிக்க முடியும். இந்த வார்த்தை நீங்கள் சரியாக கவனிக்கணும். நம்மக்கிட்ட நீதி இல்லைன்னு சொல்லலை, நீதி இல்லைன்னு சொல்லலை, அந்த நீதி அதிகமாக இருக்கணும்னு விரும்புகிறார். நீதியே இல்லை, நீ அநியாயமாக இருக்கிறேன்னு அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் அந்த நீதி அதிகமாக இருக்குங்கிறார். வேத பாரங்கர்கிட்ட அந்த நீதி இருக்குங்கிறார். ஆனால் அவன் பரலோக ராஜ்யம் போக முடியாது. பரிசெயனுக்கிட்ட நீதி இருக்குது, அவனும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆனால் அவனுக்குள்ளே நம்மை பார்க்கணும் அதிக நீதி இருக்குது, அது அவனை பரலோக ராஜ்யத்தை போக முடியாத சூழ்நிலை. ஆண்டவர் என்ன பேசுகிறான்னா அவனுடைய நீதியை பார்க்கலாம், அதை வேத பரிசெயனுடைய நீதி பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற நீதி அல்ல, அந்த அளவு அல்ல, நான் பார்க்கிற அளவு. அவனுடைய நீதியை பார்க்கலாம் அதிகமாக இராவிட்டால். அல்லேலூயா. கொஞ்சம் நஞ்சல் அதிகமாக இறக்க. எப்படி ஆண்டவன் உபதேசம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய பார்க்கலும் நீதியை பார்க்கணும். வேத பரகனே பரிசேனே என்னுடைய பிள்ளைகளுடைய நீதியை பார்க்கணும். உன்னுடைய நீதி அதிகமாக இல்லைன்னா நீ போக மாட்டேன்னால ஆண்டு பிரசங்கம் பண்ணியிருக்கணும். அவன் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் அவனை வைத்து நமக்கு உபதேசம் பண்ணார். அல்லேலூயா. அவருடைய நீதியை பார்க்கலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தை அல்ல, ஒரு ஊழியர்கள் சொன்ன வார்த்தை அல்ல,
ஒரு சுவிசேஷகன் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அல்லது ஏசாயாவை போல பெரிய தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இயேசுவே பேசின வார்த்தை. அல்லேலூயா. அவருடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமாகிறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் உண்மையிலே நீங்கள் பிரவேசிக்க முடியாதுன்ட்டார். அவர் சொன்னது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஏதோ ஒரு கொஞ்சம் நீதியை வச்சுட்டு எப்படியாயிலும் நம்ம போயிடலாம் நினைக்கும் போது ஆண்டவர் இந்த ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. தேவ கிருபையினால எத்தனையோ நீதியை நம்ம நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். அதன் நீதியெல்லாம் நமக்கு இருந்தாலும் அதன் நீதி அவருடைய பார்வையில் போதாது. அவருடைய பார்வையில் அது நிறைவானது அல்ல. அவளை விரும்புகிற நீதி நம்மிடத்தில் இல்லை என்பதை தேவன் அறிந்துதான் நம்மிடத்தில் பேசுகிறார். நம்ம ஏற்கனவே பல நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த நீதியை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர், நல்ல கவனிங்க. நாம் அவர் யாருக்குள்ள? இயேசுவுக்குள், கர்த்தராக இயேசுவுக்குள். நல்ல யாருடைய நீதியாகும்படி? அந்த தேவனுடைய நீதியாகும்படி, நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் பண்ணார். அல்லேலூயா. அப்போ இயேசுவுக்குள்ளாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக அந்த இயேசு பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் பண்ணார். இந்த நீதி எப்போ நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அடைய முடியும்னா, ஒருவன் மனம் திரும்பி தன் பாவத்தை உணர்ந்து அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற தேவ நீதியை அவன் அடைந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பொதுவாகவே இதை நாம் அடைந்திருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், மனம் திரும்பினவர்கள், இந்த நீதியை நம்மக்கிட்ட இருக்கு. ஆனால் இதை காட்டிலும் அதிகமான நீதி நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறோம். இந்த நீதி எல்லாருக்கிட்ட இருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ள இருக்கு. 2வது நீதியை சொல்லும்போது ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நல்ல கவனி, மறுபடியும் முதல்ல இருந்து வாசிங்க. நீதி உண்டாக. அப்ப நீதி உண்டாகணும் என்னம்மா? இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும். அப்போ இருதயத்தில் தேவனை விசுவாசித்து நாவினால பாவ அறிக்கை செய்யும் போது இந்த தேவ நீதி கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்குள் உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் இந்த நீதியை பார்க்கிலும் அதிகமான நீதி எதிர்பார்க்கிறோம். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். இயேசு அவனுக்கு யோவான் ஸ்நானனுக்கு பிரதித்திரமாக, இப்ப இடம் கொடு. எது நீதிங்கிறாரு? இப்ப எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதை எதை சொல்றாரு? ஞானஸ்நானத்திற்கு நீ என்ன தடை பண்ணாத. அப்போ மூழ்கி ஞானஸ்நானத்தினால ஒரு நீதியை நம்மால பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு அல்லேலூயா. வேதம் சொல்கிறது பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைத்து அப்படின்ட்டு. இந்த நீதியெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. சிலர் இந்த ஞானஸ்நானம் எடுக்காம அந்த நீதியை பெற்றுக்கொள்ளாமலும் பாவரிக்கை செய்யாமல் இயேசுவுக்குள்ளாக இந்த தேவ நீதி அடையாமல் இருக்கிறார். ஆனால் பலர் இந்த நீதியை உடையவளாக இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அத்தனை பேரும் இந்த நீதியை நிறைவேற்றினவர்களாக, இந்த நீதியை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வர்களாக, தேவனை எதிர்பார்க்கிற அந்த நீதி உடையவளாக இந்த நாள் வரை இருக்கிறாங்க. இந்த நீதி இன்னும் நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். சீக்கிரம்.
தேவனுடைய ராஜ்யம். நல்ல கவனிங்க, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது எப்படி இருக்கா? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. இந்த நீதி எந்த நீதி? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த நீதியை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு அலை சொல்லலையா? கைகளை உயர்த்தி சொல்லுங்கலையா? அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த நீதியை பெற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதி உள்ளது, சமாதானம் உள்ளது, பரிசுத்தாவினால உண்டாகிற சந்தோஷம். அபிஷேகம் பெற்றது நிமித்தமாக அந்த நீதியை நாம் பெற்றிருந்தாலும் இதை பார்க்கலாம் அதிகமான நீதி நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அலை சொல்லலையா? அதுக்கு வேத பாரனை வச்சுக்கிறார். வேத பாரகன் பரிசேயன் என்பவருடைய நீதியை பார்க்கலாம் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் என்ன செய்ய முடியாதா? பிரவேசிக்க முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இருக்கிற இடத்துல நீங்கள் வர முடியாது. அதான் ஆண்டு சொல்கிறார். நான் இருக்கக்கூடிய நித்தியத்தில் பரலோக ராஜ்யத்தில் உங்களால் நான் நினைக்கிற, நான் விரும்புகிற அந்த அளவு உங்ககிட்ட நீதி இல்லை அப்படின்னா நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கும். ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு நிருபம். இப்போ அடுத்த நீதி எது வருது? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பு. இது இந்த நீதி எப்படி வருது? நாம் விசுவாசிக்கும் போது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அநேகருக்குள்ள விசுவாசமே கிடையாது. விசுவாசமுள்ள ஜீவியத்தை பார்க்க முடியல, விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் கேட்க முடியல. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிற கூட்டத்தை தான் நம்ம பார்க்க முடியும். ஒருவன் விழுந்து கிடக்கிறான் படைக்கல, அவங்ககிட்ட நீங்கள் கொண்டு போன இன்னும் அவ்வளோ தாங்கன்னா அவிசுவாசமாக பேசுவாங்க. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை உயிரோடு இழுப்பார் என்று விசுவாச வார்த்தை பேசணும். அல்லே சொல்லுகலையா? ஆக இது விசுவாசத்தினால உண்டாகிற நீதி அடைந்திருந்தாலும் இதை காட்டிலும் அதிகமான நீதி செய்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனை எதிர்பார்க்கிற, தேவனை விரும்புகிற அந்த நீதியுடைய நிறைவை அளவை எட்டும் போதுதான் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக தைரியமாக அவர் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த சீயோன் மலையில் நிற்கக்கூடிய இயேசுவோடு கூட நம்ம யுக யுகமாக நாம் நிற்க முடியும். அலே சொல்லலையா? இவைகளெல்லாம் நீதி நாம் அடைந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தையும், அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் நீதி உள்ளவன் இன்னும் போதும், இன்னும் நீதி செய்யட்டும். ஒரு அலை சொல்லலையா? வேதாகமத்துடைய கடைசி வெளிப்படுத்த விசேஷம் பரலோகத்தில் இருக்கிற சத்தியங்கள். சபைக்கு எழுதும் போது நீதி செய்கிறவன், நீதியாய் இருக்கிறவன், நீதியாய் வாழ்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அலே சொல்லலையா? இந்த வசனம் அங்கே பொருந்தது. அதாவது அதிகமாயிராவிட்டால் இவ்வளோ நீதி போதுங்க அப்படின்னு இருக்காம இன்னும் தேவனுக்காக நீதியின் மேலே நீதி செய்ய வேண்டும். ஏற்கனவே ஒரு மலைப்பிரசங்கத்தை கேட்டோம். நீதியின் மேலே பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்களா? நீதியின் மேலே ஒரு பசி உண்டாக வேண்டும், ஒரு தாகம் உண்டாக வேண்டும். அப்படி நீதியின் மேலே பசித்தாகமுள்ள தேவ பிள்ளைகள் இருந்தால் தேவன் எதிர்பார்க்கிற அதிகமான நீதி உடையவளாக, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவளாக அவளால் மாற முடியும். அல்லேலூயா. ஆக இங்க சொல்றாரு, நீதி செய்கிறவன் இன்னும் என்ன செய்யணுமா? நீதி செய்யட்டும் என்று சொல்லுகிறார். வேத பாரகனுடைய பரிசேயனுடைய நீதியை பார்க்கலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டார். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட
ஒருத்தர் வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். நல்ல ஞானவான்கள் ஆகாய மண்டலத்துடைய ஒளியை போலவும் ஆத்தும ஆதாயம் பண்ணவர நீதி செய்கிறவர். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசம். இது யாரு? ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன். அதாவது நீங்க ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணியிருந்தால் நீங்கள் நீதி உள்ளவர்கள். அல்லே சொல்லுங்களையா, சத்தமா சொல்லுங்களையா. இதுவரையும் ஆத்தும ஆதாயம் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அநேகரை நீதிக்குட்படுகிறவர்கள், ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவர்கள், நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார். வாழை பிள்ளைகள் கூட ஆத்தும ஆதாயம் பண்ணலாம். படிக்கிற இடங்களில் சத்தியத்தை சொல்லி ஆத்தும வேலை செய்கிற இடத்துல அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி இந்த நீதி உடையவளாக நாம் இருக்க வேண்டும். அல்ல சொல்லலே இல்லையா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் இது ஆண்டுடைய பார்வைக்கு போதலை, இது ஆண்டுடைய பார்வைக்கு நிறைவானது இல்லை, இது ஆண்டுடைய பார்வைக்கு திருப்தியானதும் இல்லை. அதனால் என்ன மீண்டும் சொல்லுகிறார், இல்லை இவைகளெல்லாம் நிறைவானதல்ல, நான் நினைக்கிற அளவு உங்ககிட்ட இல்லை, நான் எட்டுகிற நீதி நீ எல்லையை நீ அடையலை. ஆகவே இந்த வேத பாரகனுக்குள் இருக்கிற நீதி, இந்த பரிசேயனுக்குள் இருக்கிற நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லே சொல்லலேலூயா. கேட்கிற தேவ பிள்ளை, பேசுகிற நானாக இருந்தாலும் ஆண்டுடைய விரும்புகிற அந்த நீதி அதிகமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி உங்களுக்குள்ள என்ன நீதி இருந்துச்சு? 3 காரியத்தை சுருக்கமாக நாம் பார்த்து தியானித்து நம்ம வாழ்க்கையில் இனிமேலாகிலும் இன்னும் அதிகமாக நீதி செய்து ஆண்டவர் விரும்புகிற அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அதன் மூலமாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது சொல்லுங்களேலூயா. முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே 11வது வசனத்தையும், பரிசேயன் என்று தேவனே, அப்போ இவனை தான் வச்சு சொல்றாரு, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போல, இந்த ஆயக்காரனை போல இராதனால உம்மை சோத்தரிக்கிறேன். போதும். இப்போ அவனை வாரத்தில் 2 முறை 2 நாள் உபவாசிக்கிறேன். ஒரு அலை சொல்லலே இல்லையா? இப்போ ஆண்டு சொல்றாரு, இவனுடைய நீதியை பார்க்கணும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கும். நம்ம வாரத்துக்கு 1 முறை 2.5 மணி நேரம் ஆகிலும் உபவாசிக்கிறோமா? அப்போ எப்படி பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியும்? அப்போ இவன் வாரத்துக்கு 2 முறை அப்படின்னா நம்ம வாரத்துக்கு 4 முறை உபவாசிக்கணும். ஒரு அலையை சொல்லலே இல்லையா? கையில் சொல்லுங்க பாப்பலே இல்லையா? அப்போ வாரத்தில் 1 முறை பகல் வரையும் தேவ சமூகத்தில் நம்ம உபவாசிக்க முடியல, உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ள முடியல. அநேக வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க, அந்த நேரத்தை வீணடித்து தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் தேவ சமூகம் போய் ஜெபிப்போம் என்கிற எண்ணம் இல்லை, சிந்தனை இல்லை. ஆண்டு சொல்றாரு, இந்த பரிசேயனுடைய இந்த நீதியை பார்க்கிலும் அவன் செய்கிற உபவாசத்தை பார்க்கிலும் அதிகமான உன்னுடைய ஜீவிதத்தில் உபவாசமாயிருந்தால் நீ அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அல்லது சொல்லலையா? இல்லைன்னா நீ பிரவேசிக்க முடியாதுங்கிறார். அது இந்த வருடம் என்னமோ கமிட்டி அந்த உபவாச கூட்டத்துக்கு வருவது மிகுந்த சந்தோஷம். இன்னும் ஏராளமான ஜனங்க வரணும். வேலை இருக்கிறவங்கள சொல்லலை, சும்மா இருக்கிறவர்கள் அந்த சரியான நேரத்தில் வந்து
அந்த வாரத்தில் ஒரு நாளாகிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வீடுகளில் அந்த உபவாசம் இந்த பரிசேயனை பார்க்கலும் அதிகமாக இருந்தால் நீங்கள் சொல்ல முடியும், நான் பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பேன். அல்லேலூயா. அவனை காட்டில உபவாச வாழ்க்கை குறைவுள்ளவளாக இருந்தால் நிச்சயமாகவே அது கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்ன வார்த்தை, போகவே முடியாது. அவன் அநியாயம் செய்யலை. எத்தனையோ ரட்சிக்கப்பட்டவர்களை அநியாயம் செய்கிறார்கள், பரிதானம் வாங்குகிறார்கள். அவன் விபச்சாரம் செய்யலைங்கிறான். இன்னைக்கு எத்தனையோ பேர் மறைமுகமான அந்த அனுபவத்தில் பரிசுத்தவான்களும் எத்தனையோ ஜப விண்ணப்பம் எங்களை தேடி வருகிறது. கணவன் இப்படி துரோகம் பண்ணிட்டாரு, என்னுடைய கணவன் ஊழியர் அவர் துரோகம் பண்ணிட்டார், எத்தனையோ அந்த செய்திகளை கேட்க முடிகிறது. ஆனால் இவங்க வாழ்க்கையில் பரிசேயன் இவ்வளோ இருந்தாலும் அவன் பரலோக ராஜ்யம் போக முடியல. ஆனால் அதை காட்டில நீதி நமக்குள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க, உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் வரும். ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த நாள் பழக்கம், சாப்பிடாம வருவாங்க, மதியான வீட்டில் போய் தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு சிலர் அதில் உண்மை உள்ளவளாக இருக்கிறாங்க. ஆக தொடர்ந்து வருகிற நாட்களிலே இந்த பரிசேயனை பார்க்கலும் அதிகமான உபவாச ஜபத்தோடு நாம் காணப்படுவதற்கு தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 9:14. அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் இங்கே இருந்தாங்க இல்லையா, நாங்களும் பரிசேயரும் 1-2 தடவை இல்லை, அநேக தரம் நாங்கள் உபவாசிக்கிறோமே. உம்முடைய சீசர் உபவாசியாமல் இருப்பது என குற்றம் சாத்துறாங்க. அப்போ ஏசு சொல்றாரு, அதற்கு இயேசு மணவாளன், ஏன்னா அவரோடு இருக்கிறாங்க, தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழன் துயரப்படுவார்களா? இயேசு கூடவே இருக்கிறார், புதவைப்படுவார்களா? விட்டு எடுபடும், உயிர்த்தெழுந்து அவர் எடுப்படும் நாளிலே நாட்கள் வரும், அப்போ அவங்க உபவாசமா இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அதிகமாக சபை தன்னுடைய தேவைக்காக, பக்தி விருத்திக்காக, ஊழியத்திற்காக, பரலோக ராஜ்யத்தை தகுதிப்படுத்துவதற்காக அதிகமாக உபவாசம் உபவாசமாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் நம்மிடத்தில் அந்த நீதியை அதிகமாக எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மோசே கூட 40 நாட்கள் இருந்தான். எனக்கு அந்த பாக்கியம் 40 நாள் ஒரு தடவை இருந்தேன். இயேசு கிறிஸ்து கூட புதிய ஏற்பாடு காலத்தில் 40 நாட்கள் உபவாசம் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உபவாச ஜீவியம் ரொம்ப முக்கியம். சில என்ன நினைக்கிறாங்களா, சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. போஜன பிரியனாக இராதே, அப்படி இருந்தால் தொண்டையில் கத்தியே என்ன செய்ய வெய்யுங்கிறார். நம்ம நினைக்கிறது தவறாக நினைக்கிறோம். இருந்து பாருங்க, அதில் இருக்கிற பலம் மேன்மையான பலம். அல்லேலூயா. அது இருந்தவளுக்கு தெரியும். உபவாசத்தை அதிகமாக நம்ம இந்த பரிசேயனை பார்க்கலும் அதிகமாக ஜபி எந்த சபை உபவாச கூட்டத்தில் நிறைய பேர் வராங்களோ அதுதான் சபை வளர்ச்சி. அல்லேலூயா. 1000 பேர் இருக்கிற இடத்துல உபவாச கூட எத்தனை பேர் வந்தாங்கன்னா 3 பேர் வந்தாங்க, 4 பேர் வந்தாங்க, மிஞ்சி போனால் 10 பேர் 15 பேர் வராங்கன்னு தான் அநேக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற அத்தனை பேரும் உபவாசம் இல்லை, விடுமுறை நாட்களில் கூட உபவாசம் இல்லை. அப்படி என்றால் எப்படி நீதி அதிகமாக நான் தேவனிடத்தில் நாம் அதை அடைந்து விரும்புகிற நீதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆக இன்றையிலேருந்து நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் அதிகமாய் உபவாசம் இருக்கு. அல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறார். அதே நீங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டு சொல்றாரு, உபவாசல இந்த ஜாதி பிசாசு
ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகவே போகாது. உடலை சுழலே லுயா. உபவாசம் இருப்பது சில பிசாசிகளை அது சொல்லார். இவ்வகையான ஜாதியான சும்மா சாதாரணமாக அது போகாது. அதுக்கு நல்ல ஜெபம் பண்ணணும், நல்லா உபவாசிக்கணும். அல்லது சுழலே லுயா. சிலர் அந்த நாட்களில் அந்த ஓடாத பைகளுக்கு சபை உபவாசமாக இருப்பாங்க. அது ஓடிடும், இருக்க முடியாது, நெருப்பு எரியுதுங்கிற. இன்றைக்கி அப்படியெல்லாம் அந்த அனுபவத்தை பார்க்க முடியும். அன்றைக்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ரிதம் சிஸ்டம் இல்லை, கொட்டு தான் இருக்கும். கொட்டு அடித்தாலே போய் ஆடும். இன்றைக்கி அந்த அனுபவம் இல்லை. எல்லா சபையில் அப்படித்தான் இருக்கு. காரணம் என்னென்னா உபவாசம் இல்லை. அல்லது சொன்னாலே லுயா. ஆக அதிகமாக நாம் உபவாசித்து இப்படிப்பட்ட கிரிகளை அழிக்கத்தக்க தேவ ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்க அந்த உபவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயமாக மாறிச்சு? அவனும் உபவாசித்தான். தானியேல் எழுதின அந்த புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தேன். தேவனாகி ஆண்டவரே ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட நேராக்கி. போதும், அங்கே சொல்றாரு அவனும் உபவாசத்தோடு தான். அதில் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கூட வாசிக்கும் போது நீ அதான் சொல்றாரு, நீ ரொம்ப பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. குரலை சொல்லலே லுயா. ஏன் ஆண்டவர் அவனை பிரியமானவன் சொன்னார்? மிகவும் பிரியமா. ஏன்? உபவாசத்தோடு அழுகையோடு ரெட்டுடுத்தி சாம்பலில் இறந்ததுனால, விண்ணப்பம் பண்ணியதுனால, ஜெபம் பண்ணதுனால சொல்லாரு, நீ மிகவும் பிரியமானவன். அல்லே சொல்லலே லுயா. கையில் வச்சு சொல்லுங்களே லுயா. அப்போ நம்மளை சொல்லணும், அதுதான் அதிகமான நீதி செய்கிற கூட்டம். உபவாசத்தோடு அழுகையோடு தேவ சமூகத்தில் யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவங்க வாழ்க்கை தான் தானியேலின் காரியமாக ஜெயமாக மாறினதை போல அவங்க வாழ்க்கை ஜெயமாக மாறும். அந்த ஜெயம் கொள்ளுகிறவன் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் 7 சபைக்கு எழுதும் போது அந்த பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட அந்த பரிசேயனுடைய நீதியை பார்க்கலும் நம்முடைய நீதி அதிகமாகிறாவிட்டால், நம்முடைய ஜபங்கள் உபவாசங்கள் அதிகமாக இராவிட்டால் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாத அருணாதராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அன்று பிரசங்கித்த அதே வாக்கியத்தை இன்றைக்கும் நம்மோடு கூட ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேலூயா. உபவாசம் இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தையும் 37வது வசனத்தை கூட ஆசேர் கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியும் ஆகிய அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள் அதிக வயது சென்றவளாக இருந்தால் ஏறக்குறைய 84 வயது உள்ளவளாக இருந்தால் தேவாலயத்தை நீங்கள ஒன்று, தேவாலயத்தை விட்டு நீங்கவில்லை, இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து. ஒரு அலை துழலேலுயா. சாத்தியமான காரியமா? சாத்தியமான காரியம். வயது 84, 7 வருடம்தான் புருஷோடு வாழ்ந்தார். அதற்கு பின்பு இரவும் பகலும் தேவாலயத்திலே இருந்தார். அல்லேலூயா. இரவும் பகலும் ஜபிக்கிறவளாக இருந்தார். இரவும் பகலும் உபவாசத்தோடு காணப்பட்டார்.
84 வயது. அவருக்கு ஏதாவது நடந்ததா? வயிற்று வலி அதில் ஒன்றும் வரல. 84 வயதும் இன்னும் எத்தனை வருடம் அவ இருந்திருக்கான்னு தெரியாது. சுகபலத்தோடு காணப்பட்டாள். அல்லேலூயா. அவள் இயேசுவை பார்த்தாள். இப்படிப்பட்ட உபவாசம், ஜப ஜீவியம் பரிசேயனை பார்க்கலும், வேத பாரங்களை பார்க்கலும், அவருடைய நீதியை பார்க்கலும் அதிகமான நீதி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவன். அந்த நீதியின்படி நம்ம இருந்தால் தைரியமாக சொல்லலாம், நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் பிரவேசிப்பேன். அல்லேலூயா. எஸ்ராவின் காலம், நெகோமியாவின் காலம், இவங்க காலங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் எப்படி சாதித்தார்கள்? எல்லாம் அழகையும் உபவாசத்தோடு தான் அவர்கள் ஜெயிச்ச எல்லா காரியத்தையும் செய்து முடித்ததை போல முதலாவதாக எது அதிகமாகணும்? எந்த நீதி அதிகமாகணும்? உபவாச ஜபம் அதிகமாகணும். அல்லேலூயா. அந்த நீதியை எதற்காக? நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி, நம்முடைய சரீரத்தை சீர்படுத்தி அந்த நீதியை பெருகுவதற்காக, தேவன் விரும்புகிற நீதியை அடைவதற்காக அப்படிப்பட்ட உபவாச ஜபம் செய்து தேவன் விரும்புகிற நீதி அடையும் போது பரலோக ராஜ்யம் போனார். ரெண்டாவது காரியத்தை பார்க்கும்போது நீங்கள் வாசித்து பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். நல்ல கவனிக்க. என் சம்பாதியத்தில் எல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன். ரெண்டாவது அவன் என்ன செய்தான்? எப்படி கொடுத்தான்? எதெல்லாம் சம்பாதிக்கிறானோ, எதெல்லாம் அவனுக்கு இன்கம் வருதோ 10ல் 1 சரியாக தசமமாக செலுத்தினான். ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம செலுத்துகிறோம்? ஆனால் ஆண்டவர் இதை காட்டிலும் அதிகமாக தான் இருக்குங்கிறார். இந்த பரிசேயனுடைய நீதியை பார்க்கணும், உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? மாத சம்பளத்திற்கு தகுதியானது நம்ம செய்கிறோமா? நாங்கள் வாருகிற வருமானத்திற்கு சரியாக தேவனுக்கு அது அதிகமாக நாம் கொடுக்குறோமா? ஆண்டவர் சொல்றாரு, அவன் செய்கிற நீதியை பார்க்கலாம், அவன் கொடுக்கிற தசம பாகத்தை பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கிற அந்த தசம பாகம் அதிகமாக இல்லைன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை நாம் கையில வைக்கவே கூடாது. அதில் எடுத்து வேறு விதமாய் செலவிடவும் கூடாது. தேவனுடையது ராயனுக்குரியது, ராயனுக்கு என்ன செய்ய செலுத்த வேண்டும். தேவன் எல்லாம் அவர்தான் நமக்கு தருகிறான். அவைகளிலிருந்து அந்த பங்கை நம்மை இந்த அனனியா சம்பிரதாயை போல நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆக தேவன் எந்த அளவுக்கு நமக்கு வருமானம், எந்த விதத்தில் வருகிற வருமானம் இருந்தாலும் இந்த பரிசேயனுடைய நீதியை பார்க்கலும் அதிகமாக நீதி இருக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விரும்பும். அல்லேலூயா. கையில் சொல்லுங்க அல்லேலூயா. புதிய காலத்தினுடைய உபதேசம் அப்படின்னா, உனக்கு தேவையான வச்சுட்டு மிச்செல்லாம் அதான் கூட, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர்கள் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் விற்று போய் பரிசுத்த அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்க. சபையில் இருக்கக்கூடிய நம்ம ஆவியானவர் பேசுகிறார். எத்தனை பேர் அதில் நம்ம உண்மை உள்ளவளாக இருக்கிறோம்? எத்தனை பேர் அதிகமாக செலுத்தணும்? அப்போ செலுத்தலை நம்ம எப்படி பரலோக ராஜ்யம் போக முடியும்? ஆண்டவரே சொல்றாரு, அவருடைய நீதியை பார்க்கலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லைன்னா, அதில் பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணுறாரு, நம்ம எப்படியோ போயிடுவோன்னு அப்படின்னு நினைக்கிறது வேற. இது நம்மை உண்டாக்கின தேவனே பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எது நம்மை தகுதிப்படுத்துகிறது, எது நம்ம தகுதிப்படுத்தல? அப்ப சரியாக இல்லை என்றால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அதான் சொல்றாரு, அவனுடைய தசம பாகத்தை பார்க்கலும் அதிகமான நீதி உங்களுக்குள்ளாக நீங்கள் தேவனுக்கென்று நீங்க கொடுக்கலன்னா நீங்க அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று
கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசி. சொல்றாரு, மாயக்காரராகிய அவனை சொல்றாரு. அவன் அவ்வளோ நீதி இல்லவனா இருந்தான். ஆனால் சொல்கிறார், இன்றைக்கி நம்மளும் சொல்கிறாரு போல் மாயக்காரன்ட்டு. மாயக்காரனாகிய வேத பாரகனே, பரிசேயரே, உங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்கிறான், இருந்தாலும் அவனுக்கு ஐயோ, ஒற்றதலாகிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகத்தை செலுத்தி நியாய பிரமாணத்தையும் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்யணும், அவைகளை விட்டு விடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா நான் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்படாதவளை பார்க்கலும் ரட்சிக்கப்படுகிறவளை ரட்சிக்கப்படாத கூட்டம் இந்த விஷயத்தில் ரொம்ப நீதியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் அவங்கனால தான் உலகத்தில் ஊழியங்கள் சிறப்பாக நடந்து தாராளமாய் கொடுப்பாங்க. அதனால் அந்த குடும்பங்கள் செழிக்கத்தான். ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, நீதி இல்லை, இரக்கம் இல்லை, விசுவாசம் இல்லை, சத்தியம் இல்லை. அல்லேலூயா. இவங்ககிட்ட எல்லா நீதி இருக்கு, ஆனால் அவங்ககிட்ட அது கிடையாது. ஆனால் அதிலிருந்து ஒரு சத்தியத்தை எடுத்து நமக்கு போதிக்கிறார். இவங்களுடைய நீதியை பார்க்கலாம், நீ செய்கிற நீதியும் அதிகமாகிறாவிட்டால். உன்னை ஏன் நம்ம தப்பு பண்ணுறோன்னா, காணிக்கு தசம பாகத்தையும் ஊழிக்காரனுக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதமே கிடையாது. அது கர்த்தருக்காக கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. யாருக்காக கொடுக்கணும்? கர்த்தருக்காக கொடுக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்குது. ஏன் நம்மளால் கொடுக்க முடியலன்னா, இவ்வளவோ ஊழிக்காரனு கொடுக்கவா என்கிற எண்ணம் தான் நமக்குள்ளே வருவதனால அதை பிரித்து பல இடத்துல கொடுத்துட்டு தேவனுக்கு கொடுக்காம இன்னும் அதை ஆசீர்வதிக்காம பரலோக தகுதி இல்லாமல் இருக்கிற காரியம் அந்த காரியம். நான் என்னை தந்த தேவனுக்கு அதான் சொல்ல, அவர்கள் கர்த்தருக்கென்றே கொடுத்தார்கள். உலக மனிதர்கள் சொல்கிறாங்க. சில நேரங்களில் என்னை தேடி வருவாங்க, இங்கே இல்லை பல இடத்துல தேடுவாங்க. நான் வரும்போது வேண்டாவே வேண்டாம அப்போ ஒரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இது உங்களுக்கு இல்லை, கர்த்தருக்குன்னு நாங்கள் கொடுக்குறோம். ஒரு அல்லேலூயா. அவங்களுக்கு தெரிந்த சத்தியம் நமக்கு தெரியல. சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆக தேவனுக்கென்று கொடுக்கிற விஷயத்தில் கர்த்தருக்காக நான் கொடுக்குறேன், அவருடைய பார்வையில் நான் கொடுக்கிற விஷயத்தில் அதிகமாக நீதி எனக்குள்ளாக விளங்க வேண்டும் என்று தீர்மானத்தோடு நாம் செய்வோம் என்றார். அப்படிப்பட்ட நீதியின் மேலே பிரியமாக இருந்து பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்கு கதவை திறந்து வச்சிருப்பார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 11. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் மறுக்குழந்துன்னா புதினா கீரைன்னு மறுக்குழந்து முதலிய சகலவித பூண்டு. அப்போ எல்லாம் இன்னைக்கு விலை கூட அத்தனை பூண்டுகளையும் தசமமாக கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்களே, இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாது இருக்கு. ஒரு அல்லேலூயா. புதிய காலத்தில் அழகாக ஆண்டவர் அந்த உபதேசத்தை கொண்டு வர்றார். இங்கே அன்புன்னு ஒன்று இருக்குது. அன்பையும் விட்டுட்டீங்க, விசுவாசத்தையும் விட்டுட்டீங்க, நீதியும் விட்டுட்டீங்க, இரக்கத்தையும் விட்டுட்டீங்க. இன்னும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமன்னா அது கொடுக்குற விஷயத்தில் உண்மை உள்ளவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்மை பார்க்கலாம், சத்தியத்தை அறிந்தவளை பார்க்கலாம், அறியாதவர்கள் 100க்கு 100 நம்மை பார்க்கலாம் அதிகமான நீதி உடையவளாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு தாராளமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம விஷயத்தில் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர்கள் அதில் இருந்தாலும் நீதி விட்டாங்க, இருக்கத்தை விசுவாசம் அன்பையும் விட்டு விட்டார்கள். ஆனால் நமக்கு எல்லாம் இருக்கு, நீதி இருக்கு, விசுவாசம் இருக்கு,
இரக்கம் இருக்குது, அன்பு இருக்குது. இந்த உபதேசத்தில், இந்த சத்தியத்தில் நான் உண்மை இல்லை, அந்த நீதி நம்ம எட்டலை என்பதற்காக மலைப்பிரசங்கத்தில் அவங்க நீதி பார்க்கலாம் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டார் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக என்ன செய்ய முடியாதா? பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. உபாகம் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனம் வாசி. உபாகமம் 10, 12, 13. இப்போது இஸ்ரவேல சொல்ல பயந்துன்னா, பயந்தா தசமாத்து கொடுப்பான், பயந்தானா உபவாசம் போடுவான். பயந்து இந்த சொல்லக்கூடிய வழிகளெல்லாம் நீ நடந்து, அவரிடத்தில் இங்கே அன்பு விட்டுட்டாங்களே, அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவித்து, இதெல்லாம் கற்பிச்சதல்ல, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளையும். எதற்கா இதெல்லாம்? எதுக்கு? உனக்கு நன்மை உண்டாகும்படி அல்லாம வேற எதைத்தான் உன்னத்தில் எதிர்பார்க்க. ஒரு அலை சொல்லலே அல்லேலூயா. இவைகளெல்லாம் செய்வதனால உனக்கு நன்மை உண்டாகும். பரலோகராஜ்ய நன்மை தான், பெரிய நன்மை. இதெல்லாம வேறு எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? என் கற்பனையின்படி, உபதேசத்தின்படி, சத்தியத்தின்படி, வேதப்பாரர்கள் பரிசையன் காட்டின நீதியை பார்க்கலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யம் அடுத்தவைகளில், நல்ல கவனிங்க, பரலோக ராஜ்யத்தின் அடுத்தவைகள் உபதேசிக்கப்பட்டு, வேதபாரகன் குறித்து சொல்றாரு, தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளை எடுத்து கொடுக்கிற வீட்டு எச்சமானாகிய மனுஷனுக்கு ஒப்ப இருக்கிறான். ஒரு அலை சொல்லலே அல்லேலூயா. வேதப்பாரகன் சொல்றாரு, வேதத்தை பாராமல் போதிக்கிறவன் தான் வேதப்பாரகன். அவ்வளோ ஞானம் சொல்றாரு. அவன் வேதத்தை பாராமல் பரலோகராஜ அடுத்தவைகள் எல்லாம் பிரசங்கிக்கிறான் பாருங்க. அவனை பார்க்கிலும் உன்னுடைய நீதி அதிகமாக இருக்கும். ஒரு அலை சொல்லலே அல்லேலூயா. நம்ம தான் பைபிளையே எடுக்கிறது இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை தூசியை தட்டிட்டு தான் கொண்டு வரோம். ஆக இந்த வேத பாரகனை பார்க்கிலும் வேதத்தின் மேலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானித்து வேதம் முழுவதும் இருக்கிற சத்தியத்தை அவனை பார்க்கிலும் சேரின வேத பாரகரை போல நாம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. எஸ்ரா கூட தேறின வேத பாரகனாய் இருந்தான். இன்னைக்கு வேதத்தில் என்ன இருக்கு? நிருபத்தில் ரோமர்னா பழைய பாட்டு தேடிட்டு இருப்பாங்க. எஸ்ரா என்றால் புதிய பாட்டை தேடிட்டு இருக்கிறாங்க. சங்கீதத்தில் அந்த பக்கத்தையும் சொல்லி சங்கீதத்தில் சொன்னா கூட உடனடியாக எடுக்க முடியல. வேதத்துக்கு நமக்கு ரொம்ப தூரமா இருக்கிறோம். ஆக இந்த வேத பாரகனை பார்க்கலும் ஒரு கேள்வி சொன்னா பதில் கேட்டா பதில் சொல்ல முடியல. ஒரு வசனத்தை முழுமையாக சொல்ல முடியல. ஆண்டு சொல்லர், இவனை பார்க்கலும் வேதத்தில் அவனை பல அதிகமாக நீங்கள் தேடின அவ்வளோ இருந்தால் மாத்திரம்தான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. தீர்மானம் பண்ணுங்க. வேதம் கையுமா இருங்க.
அது எப்படியாக வேதம் முழுவதுமாக கற்று நீங்கள் தேருங்கள். நீங்களும் போதக சமத்திரலாக இருங்கள். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம். பின்பு இயேசு ஜனங்களையும் ஜனங்களை பார்க்கிறாரு. சீசர்களை நோக்கி, வேதபாரனும் பரிசேயனும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவருடைய செய்கையின்படி செய்யாது. ஒரு அலை சொல்லலையா. தேடினவன் தான் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு தேடினவன். அவன் ஜீவிதத்தில் ஒன்றும் இல்லை. அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு புரியும். சில நீதிகள் இருந்தாலும் பிரியமாக இல்லை. ஆக ஆசனத்தில் உட்கார்ந்து இருப்பார்கள். அவரை போதிப்பதை என்ன போதிக்கணும் அதன்படி நீங்க செய்யுங்கன்னா, அவங்க செய்த நீங்க செய்யாதீங்க. அப்ப நீங்களும் நானும் அப்படி அல்ல. நாம் நடத்தையிலும் உண்மையில்வளா இருக்கணும். வேதத்தின் மேலே அவனை பார்க்கலும் அதிகமாய் தேறினவளாக இருக்கவேன். அல்ல சொன்னலே அல்வியா. சிலர் சொல்கிறது நான் பைபிள் வாசிக்கவே நேரம் இல்லை. சில பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், படிக்கவே மாட்டாங்க. செல்லை கொடுத்து பாருங்க, பார்ப்பாங்க. ஒரு சொத்துன்னு போவாங்க. வருகிற பிள்ளைகளுக்கு கூட இப்போ சரி கிடையாது. ஒரு அலைய சொல்லலையா. படிக்க வைக்கணும், அதிகாரத்தை படிக்க வைக்கணும், வசனங்களில் வளர்க்கணும், வேதத்தில் வளர்க்கணும். வேதத்தை நீங்கள் சுமந்தா வேதம் உங்களை சுமக்கும். அலைய சொல்லலையா. வேதத்தின்படி நடக்கிற உத்தமத்தார்கள் மாத்திரம்தான் பாக்கியமான. ஆக அவனை பார்க்கணும். வேத அறிவு உள்ளவளாக, வேதத்தில் தேறினவளாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யம் போக முடியும் என்று சொல்லுகிறார். கொலேசருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொலேசருக்கு கிறிஸ்துவின் வசனம் யாருக்குள்ளே? நமக்குள்ளே. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருக்கணும். ஒரு அலைய சொல்லலையா. கிறிஸ்துவின் வசனம் எப்படி இருக்கணும்? அது பரிபூர்ணமாக நம்முடைய இருதயங்களில் பூர்ணமாய் அது வாசமா இருக்கணும். அதுதான் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அல்லேலூயா. சில பைபிளே வேண்டாம் வசனம் பேசிட்டே இருப்பாங்க. காரணம், அந்த வசனங்கள் இருதயத்தில் வாசம் செய்யும். எப்போ வேதத்தை தியானிக்க படிக்க ஆர்வத்தோடு எப்படியாவது வேதத்தை படிக்கணும், தேரணும், அதில் பெருகணும், அந்த வசனத்தில் பெருகணும் என்கிற எண்ணம் முடியவளுக்கு அந்த வசனம் ஜீவிதத்தில் இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்டவள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று பார்க்கிறோம். யாக்கோபுக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபுக்கு நிருபம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு நல்லவனிங்க. இப்போ இந்த கேட்குறீங்களா? கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். வாசிங்க. எண்ணத்தால் எண்ணில் கேட்டும் அதன்படி செய்யாதவனானார். கண்ணாடியிலே சுபாவ முகத்தை பார்க்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறான். ஒரு அலைய சொல்லலையா. வசனத்தை கேட்கிறோம், தசம பாகத்தை குறித்து, உபவாசத்தை குறித்து, வேதத்தில் தேரணும் கேட்கிறோம். இதன்படி நடக்கிற தேவ பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. வெளிப்படுத்த விசேஷ வாசிக்கிற 1:3 இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதன்படி நடக்கிறவனும் பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. வேதத்தில் தேரணுங்க. ஆவிக்குரியவர்கள் பிள்ளைகள் கடகடான பாருங்க, ஒரு வசனம் சொல்வதற்கு எவ்வளோ தடுமாறுறாங்க. வசனங்களிலே நாம் பெருக வேண்டும், வசனங்களிலே வளர வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள்,
அதில் நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. வேதம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர்களை பார்க்கலும் அவன் 10 அதிகாரம் வாசித்தான், நம்ம 20 அதிகாரம் வாசிக்கணும். ஒரு அல்லேலூயா. அந்த நாள் ஆரம்ப காலத்தில் சொல்லுவாங்க, 3 மாதத்துக்கு வேதத்தை முடிச்சுட்டேன். எனக்கு 10 வருஷமாக 10 அதிகாரத்தை கூட வாசிக்காதவர். அன்றைக்கி இருந்தால் ஆரம்பம் வேணும், தீர்மானம் பண்ணுங்க. கண்ணு பார்வையிலான்னு சொல்லாதீங்க, வாசித்து பாருங்கள், பார்வை உண்டாகும். அல்லேலூயா. வேதத்தை வாசித்தால் கண்கள் தெளிவு உண்டாகும், பார்வை உண்டாகும். ஆண்டவர் பார்வை தருவார். ஆக வேதத்தின் மேல் நம்முடைய கவனத்தை அவனை பார்க்கலும் அதிகமான அந்த வேத வசனத்தை ஏறணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம். அந்த பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களா? மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று எப்படி வாரத்துக்கு ஒரு முறையில் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயரை பார்க்கலும் நற்குல ஜாலியாய். ஒரு அல்லேலூயா. கேட்ட வசனத்தை இப்படியா இருக்கு என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். பார்க்க இந்த தெசலோனிக்கேயர் சபையை பார்க்கலும் இந்த சபை நற்குணசாலியாய் மாறின. ஒரு அல்லேலூயா. ஆக எது நம்மை குணசாலியாய் மாற்றுகிறது, எது பரலோக ராஜ்ய தகுதியை நம்மை படுத்துகிறதுனா வேத வசனம். அல்லேலூயா. ஆவியின் பட்டயம். ஏதோ ஒரு வசனத்தை வாசித்து ஓடி இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் லேட்டஸ்ட் கேலண்டர் பார்த்து ஒரு வசனத்தை வாசி ஓடி போயிடுவாங்க. இதெல்லாம் வாசிக்க வேண்டாம்னு சொல்லல, வாசிங்க. வேதத்தின் மேலே அவனை கவனத்தை வைங்க. அவனை பார்க்க நாம் தேர்னா பரலோக ராஜ்யம் போக முடியல. நீங்கள் தேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில மணிக்குறக்கா செல்ல பார்க்குறத காட்டிலும் நீங்கள் வேதாங்கமத்தை பாருங்கள். அதுக்கு ஒரு அளவுகோல் வைத்திருங்க. இதுக்கு அளவில்லாமல் படிங்க. அல்லேலூயா. அதன் மேல் பிரியமாக இருங்க. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றதும் உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது, சத்தியமும் போதும். அப்போ அதே சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசித்து நம்முடைய இப்போ அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம், எப்படி சொல்றார்? கர்த்தருடைய சொற்கள் மண் எவ்வளோ அதை பரிசோதிக்கப்பட்டு புடம்பட்டப்பட்டு மண் குடத்தில் குகையில் எத்தனை தரமா? 7 தரம். அந்த வசனத்துக்கு அவ்வளோ சோதனை இருந்திருக்கு. 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தாவே நீர் அவள் போதும். சுத்த சொற்களா புடமிட்டு குகையில் சோதிக்கப்பட்டு அந்த சொற்கள் தேவனுடைய சுத்த சொற்களாய். இந்த சுத்த சொற்கள் தான் நம்மை சுத்தப்படுத்துகிறது. ஒரு அல்லேலூயா. இந்த சுத்த சொற்கள் தான் வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், வேத பாரகன் பரிசேயன் என்பவருடைய நீதியை பார்க்கிறோம். உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படியே எழும்பி நின்று எனக்கு தீர்மானம் பண்ணுங்க. அநேக நீதி நீங்கள் பெற்றிருக்கலாம், ஆனால் தேவன் நீ விரும்புகிற நீதியினுடைய எல்லையை அளவுகோலை நீங்கள் எட்டாமல் இருக்கீங்க. ஆனால் அவங்க வேத பண்ண பரிசைனும் பரலோக ராஜ்யத்தை தகுதி ஆகலை, அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளலை. ஆனால் அவங்கக்கிட்ட சில நீதி இருக்குது. உபவாசம், ஜப வாழ்க்கை, விபச்சாரம் இல்லாத ஒரு ஜீவியம், ஜபிக்கிற வாழ்க்கை, வாரத்துக்கு 2 முறை உபவாசம், தசம பாக எல்லாவற்றையும் செலுத்துகிற அனுபவம், வேதத்தை பாராமல் சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் தேவை. எல்லாம் சோதனை பண்ணுங்க பார்ப்போம். வாலிப பிள்ளைகள் தீர்மானம் பண்ணுங்க. வாலிபங்களில் ஒரு வாழ்க்கையின் உயர்வுக்காக உபவாசம் இருங்க. ஒரு வேலை ஆகிலும்
வேதத்தை வாசிங்க. தேவனை வாலிப வயதில் சம்பாதித்தால் அதை கத்தருக்கென்று உண்மையாய் நீங்கள் செலுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உயர்வை தருகிறார். தீர்மானம் பண்ணுங்க. கேட்கிற தீர்மானம் பண்ணி அப்படியே வாயை தரங்க. ரீபாலா பாரா. ஓ சந்தமர க்ளோரி டு காட். ஒவ்வொருவோடு பேசியிருக்கிறீர்கள். நீ பேசின கிருபைகளுக்காக இன்னும் அதிகமாக நீதி அப்பா. நீ இன்னும் நீதி செய்கிறவன், இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்னீர. தகுதிப்படுத்துகிற காரியத்தை நாங்கள் உண்மையுள்ளவராக இருக்க உதவி செய்வீரார். பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, மீண்டும் இந்த வார்த்தையின்படி 5:20 எங்களோடு கூட பேசினேன். அதன்படி நடக்க உதவி செய்வீரார். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் மலை பிரசங்கத்தை தியானிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பலம் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் எப்போதும் நம்முடன் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய யாவரையும்